ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு அருமையான அறுவடைன்னு சொல்லலாம். இது வந்து புயல் மழை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணது தாங்க இது. இதுக்கு முன்னாடி வந்து மழைக்கு முன் ஒரு அறுவடைன்னு போட்டிருப்பேன், அது பார்க்காதவங்க பாருங்கள். மழைக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அதோட சத்தெல்லாம் வெளியே போயிடும், மழை தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மழை வந்துச்சுன்னா மழையிலேயே நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. என்பிகேன்னு சொல்லக்கூடிய எல்லா சத்துமே அதில் இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் இது. வந்து நான் எந்த உரமுமே அதுக்கப்புறம் கொடுக்கல. மழை வரதுக்கு முன்னாடி நான் கொடுத்த உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் கொடுத்தேன். அப்புறம் மண்புழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பயோ மிக்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை தண்ணியில் இருக்க சத்து வச்சே நம்மளுக்கு வந்து இந்த அறுவடை கொடுத்துருக்கு. இந்த கத்திரிக்காய் வந்து என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, லாங் பிளாக் பியூட்டின்னு நினைக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்குதுங்க. சிவப்பு வெண்டையும் இருக்குது, இப்போ பச்சை வெண்டையும் இருக்குது. இது வந்து யானை தந்த வெண்டை. இது வந்து கொஞ்சம் பிஞ்சு தான், இதையும் பறிச்சுக்கலாம். லாங் பிளாக் பியூட்டி வந்து கொஞ்சம் இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக பிஞ்சாக இருக்குது, அதனால் அதை விட்டுட்டேன். அது பெருசு மட்டும் பறிச்சுக்கிட்டேன். இது வந்து கொத்து கத்திரிங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இது கொத்து கொத்தாக தான் காய்க்குது. அதில் நல்லா கொஞ்சம் முத்துறது கொஞ்சம் பெருசு மட்டும் பறிச்சுக்கலாம். மற்றதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் விட்டுட்டேன். எப்படியும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே வந்துச்சுங்க. அந்த லாங் பிரிஞ்சால் இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது நமக்கு வந்து 1/2 கிலோக்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் இருந்துச்சு, லெமன் பறிச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 லெமன் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு, அது மட்டும் பறிச்சுக்கலாம். இப்போ இன்னும் 4-5 லெமன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஆயிருக்கு, ஆனால் வந்து இன்னுமே நல்லா பெருசாகுங்க, அதனால் அதை விட்டுட்டேன். ஒரு ரெட்டையாக நல்லா கொத்து கொத்தாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த செடி வந்து ஒரு 3 வருஷமாக காய்க்காமல் இருந்த செடிங்க, லெமன் செடி. நான் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி உங்களுக்கு ஒரு தனிப்பதிவில் நான் வந்து கொடுக்குறேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, லாங் பிரிஞ்சால் அறுவடை பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 வகை வெண்டைக்காய், அப்புறம் லெமன் பறிச்சிருக்கோம், அப்புறம் கொத்து கத்திரி, இதெல்லாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் முந்தின நாள் பறிச்சதுங்க, மழைக்கு முன்னாடி பறிச்சது வந்து அவரைக்காய் அதெல்லாம் பறிச்சிருக்கேன் பாருங்கள். இதை வச்சு நான் என்னென்ன சமையல் பண்ணேன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.